Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. தண்டவாளத்தை தாண்டிய சில்வர் கார், தரிகட்டு வந்த கண்டெய்னர் லாரி, நொடியில் அரங்கேறிய அதிர்ச்சி, பதைக்க வைக்கும் சிசிடிவி. கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார். இவரது மனைவி பத்மஜா. இந்த தம்பதிக்கு விஷ்ணு நாராயணன் என்ற மகன் உள்ளார். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்ட இந்த குடும்பம் அடிக்கடி சுற்றுலா செல்வது வழக்கம். அந்த வகையில் கடந்த 19ஆம் தேதியன்று கிருஷ்ணகுமார் குடும்பத்தினர் படந்தமூடு அருகே மீனச்சல் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவிலில் இருந்து கேரள மாநிலம் குருவாயூர் கோவில் உட்பட பல கோயில்களுக்கு ஒரு குழுவாக சுற்றுலா செல்ல இருந்தனர். அதன்படி அன்றைய தினம் கிருஷ்ணகுமார் குடும்பத்தினர் தங்களது காரில் மீனச்சல் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது இவர்கள் மருதங்கோடு அருகே கக்கோட்டு விலை பகுதியில் உள்ள ரயில்வே தண்டவாளத்தை கடந்து சென்று கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் இவர்களுடைய கார் தண்டவாளத்தை கடந்து சென்று கொண்டிருந்த போது இவர்களுக்கு பின்னால் பாமாயில் கடைகளுக்கு விநியோகம் செய்யும் மினி கண்டெய்னர் லாரி ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதனிடையே யாரும் எதிர்பாராத சமயத்தில் பின்னால் வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி திடீரென ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து ரயில்வே சிக்னல் கம்பத்தில் மோதி அங்கிருந்து கிருஷ்ணகுமாரின் கார் மீது தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் காரின் மேல் பகுதி, பின்பகுதி மற்றும் கார் தடுப்பு வெளியில் மோதி காரின் முன்பகுதியும் முற்றிலும் சேதமடைந்தது. அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். மேலும் காருக்குள் சிக்கிய மூவரையும் பொதுமக்கள் பாதுகாப்பாக மீட்டனர். இந்த விபத்தில் காரில் பயணித்த 3 பேரும் எந்தவிதமான காயங்களும் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அதைத் தொடர்ந்து அந்த லாரியை ஓட்டி வந்த நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த ஓட்டுநர் ஈஸ்வரமூர்த்தி காலில் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். அதோடு அவருடன் லாரியில் இருந்த 2 உதவியாளர்களும் எந்தவித காயங்களும் இன்றி உயிர் தப்பினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த களியக்காவிளை போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்ட விசாரணையில் லாரியின் பிரேக் செயல் இழந்ததால் கட்டுப்பாட்டு இழந்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து காரணமாக இந்த சாலை வழியாக பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் கிரைன் வரவழைத்து லாரியை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். தற்போது 6 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இந்த கோர விபத்தின் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.